வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான் இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இன்னைக்கு 9வது எபிசோடா நம்ம கூட தார் ராக்ஸ் இருக்கு. உங்க கார்ல முக்கியமான விஷயம் எது தெரியுமா? உங்க காருக்கான டேஷ் கேம். கார்ல டேஷ் கேம் இல்லாதனால நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய நம்ம காருக்காண்டி ஸ்பெண்ட் பண்றோம், பட் தேவையான ஒரு பொருள் இந்த டேஷ் கேம், அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறோம். ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம்னா அது டேஷ் கேம் தான். ஏன்னா நீங்க ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரூஃப் காமிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ கேஸே ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க ப்ரூஃபை காமிச்சிட்டு சேஃபா சைடா இருக்கிறதுக்கு கண்டிப்பா டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க கார்ல ரோட் சேஃப்டி அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா உங்க கார்ல டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃப்ளீட்ராக் பிராண்ட்ல அஃபோர்டபிளான பிரைஸ்ல இருந்து பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் டேஷ் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஈரோடு அண்ட் சென்னையில இருக்கு. அண்ட் அவங்களோட வெப்சைட்லயும் நீங்க டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குற ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ்க்கு டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் அமேசான் ஃபிளிப்கார்ட்லயும் நீங்க ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டேஷ் கேம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 கோடி ரூபாய் கொடுத்து என்னால ஜீப் ரூபிகான்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களாலேயும் வாங்க முடியும். 20 லட்ச ரூபாய் இருந்தா போதும், அதே காரை நாங்களும் கொடுப்போம். மகேந்திரா லான்ச் பண்ணதான் தாரும் தாரோட ராக்ஸும். சரி, தார் ராக்ஸ் வாங்குறமே, அது பிராக்டிக்கலான லைஃபுக்கு நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றத நம்ம யூசர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஹை ப்ரோ, உங்களை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் நீங்க சொல்லிருங்க. என் பேர் சுஜித். நான் கொடைக்கானல்ல காட்டேஜ் அண்ட் ரியல் எஸ்டேட் பண்றேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி டீம் ரன் பண்றேன். சூப்பர் ப்ரோ. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா இல்லை எத்தனாவது கார்? ராக்ஸ் வந்து என்னோட தேர்ட் கார். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கார்லாம் யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்குன்னு வாங்கினது, வீட்டில் நிறையா கார் இருக்கு, பட் எனக்குன்னு நான் வாங்கினது வந்து ஃபியஸ்டா வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து கிரெட்டாக்கு அப்கிரேட் ஆனேன். கிரெட்டாலேருந்து தார் ராக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஓகே, தார் ராக்ஸ்ன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கார்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி யூஸ் பண்ணுறது காட்டிலும் சில பேர் என்னோட இதுக்காக பிடிச்சிருக்கு, அதனால் லைஃப் ஸ்டைலுக்காக வாங்கினேன் அப்படிம்பாங்க. ஸோ இதே கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னி இருக்குது, ரியல் ப்ராக்டிக்கல் காரு. தென் வந்து ஃபோர்ஸ் குர்கா இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கு காம்படிட்டர் தான் இது. ஸோ இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஜிம்னி வந்து எனக்கு என்னமோ அது பெருசாக செட் ஆகலை. அது ஒரு டாய் கார் மாதிரி. ஓகே, அதே மாதிரி ரொம்ப அது இதான கார் தான், கேப்பபிளான கார், பட் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. கூர்கா வந்து சர்வீஸ் எப்படின்னு எனக்கு தெரியலை. ராக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்த புதுசுலேயே போய் பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து மகேந்திராவில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க லான்ச் பண்ணது 3 டோர் தார். அதுக்கப்புறம் தான் 5 டோராக தார் ராக்ஸ்ன்னு லான்ச் பண்ணாங்க. ஆமாம். நீங்கள் 3 டோர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தா உங்களால் இன்னுமே விலை கம்மியாகவே வாங்கியிருக்க முடியும், அஃபோர்ட் பண்ண இருக்க முடியும், கேப்பபிளானது. ஸோ நீங்கள் தார் ராக்ஸ் வந்தது காரணம்? ஆக்சுவலி நான் ஒரு ஃபேமிலி மேன். ஸோ ஃபேமிலியை ஏற்றிட்டு போகணும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுனா நீட்டாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் மடிச்சுட்டு போகிறதுக்கு ஃபேமிலி ஏற்றிட்டு போக கஷ்டமாக. கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி போகிறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தார் ராக்ஸ் 5 டோர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன கார் வாங்கலான்ட்டு மைண்டில் இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி நான் கிரெட்டா வச்சுருந்தனால கிரெட்டாக்கே இன்னும் இப்போ லேட்டஸ்ட் மாடல் கிரெட்டாவே பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அதோட பேஸ் மாடல் வந்து 16 lakhs சம்திங் இருந்துச்சு. இதோட பேஸ் மாடல் வந்து 18.5. கிரெட்டாவோட பேசிக் வேரியண்ட்டுக்கு செகண்ட் வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட இதே ரேட் தான் வந்துச்சு. பட் இது கொடுத்த ஃபீல் வந்து கிரெட்டா கொடுக்காது. அந்த அட்ராக்டிவ், அந்த மேசிவாக இருக்கா, மேசிவான எஸ்யூவி, கேப்பபிளான ஒரு எஸ்யூவி. ஸோ இது அப்படியே இது பண்ணிட்டேன், வேறு சாய்ஸே எடுக்கலை நான். இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து என்ன வேரியண்ட்டு, இதோட ஆன்-ரோடு ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? இது வந்து MX-1. ஸோ எனக்கு பேஸ் வேரியண்ட்லேயே எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் ஆயிடுச்சு. எனக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் ஆயிடுச்சு. க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே கவர் ஆனனால MX-1 எடுத்தேன். இது வந்து 18.5 வந்துச்சு ஆன் ரோட். 18,50,000 MX-1 ஆன் ரோட் நான் வாங்குறப்ப. நீங்கள் வாங்குறப்போ வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடியா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ வந்து 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. 17.5. ஓகே, பேஸ் வேரியண்ட் டீசல். சூப்பர். ஸோ MX-1 வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தார் ராக்ஸ் வந்து பெட்ரோல்லையும் அவைலபிளாக இருக்குது, டீசலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது? நான் சூஸ் பண்ணது வந்து டீசல் தான். ஓகே, ஏன் பெட்ரோல் டீசல் சூஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே நான் டீசல் லவ்வர் நான். ஓகே, ஸோ என்னால் பெட்ரோல் வந்து இது பண்ண முடியல. இவ்வளோ பெரிய வண்டிக்கு பெட்ரோல் இன்ஜின் வந்து என்னால்
இது பண்ண Acceptable முடியல. ஆமா இல்ல. அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே ஸோ நான் டீசல் தான் எடுத்தேன். ஓகே. என்ன பவர் ட்ரெயின் ப்ரோ இது? ஆட்டோமேட்டிக்கா இது மேனுவல் மேனுவல் 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் மேனுவல் டீசல் டீசல். ஓகே சூப்பர். தென் வந்து டீசல் கார் வாங்குறாங்கனாலே பெரும்பாலுமா வந்து மைலேஜ் கான்சியஸாகவும் வாங்குவாங்க. ஆமா. ஸோ இவ்வளோ பெரிய கார் உங்களுக்கு வந்து என்ன மைலேஜ் கொடுக்குது? சிட்டியில் என்ன மைலேஜ் கொடுக்குது, இல்லை ஹைவேஸில் போனீங்கன்னா என்ன மைலேஜ் எடுக்குது? அது வேற ஏன் ப்ரோ. அதாவது என்னன்னா 13 தான். சிட்டியாக இருந்தாலும் 13 தான், ஹைவேயாக இருந்தாலும் 13 தான். ஒன்று வேணால் கூடும், 14 கொடுக்கும் ஹைவேஸில். மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஹைப்பர் மைலிங் பண்ணுறீங்க, ஏசி அமுத்தி போட்டு ஜன்னல் இறக்கி விட்டு 60ல் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா 20 வரை எடுக்கலாம். பட் வந்து கரெக்டான மைலேஜ் வந்து இதான மைலேஜ் வந்து 12-13 தான். 12 to 13 தான். 12லேருந்து 13 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்குதுன்னா இது வந்து 4 வீல் டிரைவா? இல்லை ப்ரோ, இது வந்து ரியர் வீல் டிரைவ் தான். ஓகே ஓகே. அது ரியர் வீல் டிரைவே அவ்வளோதான் மைலேஜ் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். எனக்கு அவ்வளோதான் மைலேஜ் தரும். ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து ஏர் டைனாமிக்லி டிசைன்டு கிடையாது. மற்ற கரெக்டாலாம் பார்த்தீங்கன்னா ஏர் டைனாமிக்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ரோட்டில் மைலேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்காக உருவான கார் தான். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதே 12 to 13 அவ்வளோதான் தரும். அவ்வளோதான் தரும். எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் கூட நல்லா தரும் மைலேஜ், ஹைவேஸில் சுத்தமாக தராது. உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட், விண்ட் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கும். ஏரோடைனமிக்ஸ் கிடையாதுன்றனால இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிக் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெறும் செங்க கட்டி மாதிரி இது. ஓகே ஓகே. இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்க. ஸோ சிட்டியில் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ண கஷ்டமா இல்லையா? ப்ரோ இது பார்க்க தான் ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்கும். பட் என்னென்னா இது வந்து குழந்த மாதிரி. சிட்டியில் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா ஹைட்டில் உட்காந்துருக்கனால ஒரு கமாண்டிங் பொசிஷனில் உட்காந்துருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா கார்னருமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சிட்டியில் ரொம்ப ஈஸியாக டிரைவ் பண்ணலாங்க. பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது. பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. எல்லா பக்கமே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் இந்த வண்டி. ஸோ சிட்டியில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான். 3 டோருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வரும். இது ரொம்ப பூ போல் இருக்கும், ஒத்த விரலில் அப்படியே திருப்பிடலாம். ஓகே. ஸோ காரு பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் இல்லாதனால சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ப்ரோ ஓகே. சரி தென் வந்து உங்களுக்கு டிரைவர் கம்ஃபர்ட் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி. ஸோ இது வந்து பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு டிரைவர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? டிரைவர் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ப்ரோ, நெகட்டிவே கிடையாது. டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி தான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டேரிங் பிடிச்சிருப்போம், சீட் பெல்ட் போட்டிருப்போம். ஸோ ஒன்றுமே கிடையாது. பேசஞ்சர்ஸுக்குன்னு வரும்போது தான் உங்களுக்கு கஷ்டம். கண்டிப்பாக அதையும் கேட்கணும். பின்னாடி இப்போ ஃபேமிலியோட போகிறீங்கன்னா பேசஞ்சர் கம்ஃபர்ட் எந்த லெவலில் இந்த காரில் இருக்குது? நான் இந்த வண்டியில் அக்கேஷ்னலாக பேக்கில் ட்ராவல் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஏறினோடனே சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துருவேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்படியே அது பாட்டு பிடிச்ச இடத்துலையும் நம்ம பாட்டு உட்காந்துருப்போம். எந்த ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டோ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் பாடி ரோலே தெரியாது. சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்கு தான் அங்கிட்டு இங்கிட்டு டாஸ் ஆவாங்க. ஹில்ஸ்லலாம் போகும்போது அங்கிட்டு இங்கிட்டு டாஸ் ஆவாங்க. சீட் பெல்ட் போடுங்க நானே கேட்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். முன்னாடி ஃபேமிலி உட்காந்துட்டு வராங்கன்னா பாடி ரோல் அதிகமாக இருக்குது. பாடி ரோல் அதிகமாக இருக்கும், டாஸ் ஆவாங்க, அங்கிட்டு இங்கிட்டு டாஸ் ஆவாங்க. தென் வந்து இந்த காரில் வந்து டீசல் கார் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது இந்த கார் வந்து ஏரோடைனாமிக்லி டிசைன்டு கிடையாது. ஸோ NVH வந்து எனக்கு தெரிஞ்சு மோசமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? NVH வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மோசமாலாம் இருக்காது ப்ரோ. ரொம்ப அதுக்குன்ட்டு ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி அப்படியே இதாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இருக்கும். வின் நாய்ஸ் வந்து மெயினாக இந்த மிரர்லேருந்து வரும். மிரர் வந்து நல்லா பெருசாக இருக்கனால மிரர்லேருந்து வரும். டயர் நாய்ஸ் வரும். ஆனால் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது ப்ரோ. நீங்கள் உட்காந்து கவனிச்சிங்கன்னா தான் இருக்கும். ஓகே ஓகே. நீ பாட்டி கேட்டு போனால் எதுக்கு வரப்போகுது? ஓகே சரி. தென் வந்து இன்ஜின் நாய்ஸு, உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கில் அந்த வைப்ரேஷன், இந்த கியர் நாபில் வைப்ரேஷன்ஸ். ஸ்டேரிங்கில் எந்த வைப்ரேஷனுமே கிடையாது ப்ரோ. ஸ்டேரிங் உங்களுக்கு வைப்ரேஷன்றது எதுவுமே வராது. கியர் நாப் எதுவுமே உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் ஒன்றுமே தெரியாது. பூ போல் இருக்கும் இன்ஜின். பூ போல் இருக்கும். ஓகே. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மகேந்திரா, ஒரு இந்தியன் பிராண்டு காரில், டீசல் காரில், அது ஒரு லைஃப் ஸ்டைல் காரில் எந்த வைப்ரேஷனும் இல்லை, NVHும் நல்லா இருக்குன்னு சொல்கிறது. உண்மையிலேயே வந்து மகேந்திரா வந்து கண்டிப்பாக பாராட்டணும் இந்த விஷயத்தில். அவங்க இந்த அளவுக்கு க்ரோ ஆகி வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து இன்ஜின் டியூனிங்லேருந்து சஸ்பென்ஷன் டியூனிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் பிராண்ட் இந்த அளவுக்கு பண்ணுறதுன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரூபிகான் வாங்க முடியாதவங்க இதை வாங்கலான்ட்டு. ஆனால் ரூபிகானில் எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணல. ரூபிகானில் நம்மளால் டீசல் வாங்க முடியாது. ரூபிகானில் பெட்ரோல் தான் எடுக்க முடியும். ஓகே ஓகே. ஒரு ரூபிகான் வாங்குறதுக்கு நம்ம இதில் 4 ராக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். 4 ராக்ஸ் அதே குவாலிட்டியில். ஆமாம், அதே குவாலிட்டியில் வாங்கிட்டு போயிடலாம்.
ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இந்தியன்ஸுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த கண்டிப்பா ப்ரைஸில் கண்டிப்பா ஒரு கேப்பபிளான கார் வாங்குறது. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, சூப்பர். இந்த கார் வந்து MX-1 வாங்கியிருக்கீங்க. ஆமா. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீச்சர்லாம் என்னென்ன இந்த காரில் இருக்குது? எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபியூச்சர் வந்து என்னன்னா புஷ் ஸ்டார்ட் சார். மெயினாக வந்து புஷ் ஸ்டார்ட் வந்து எனக்கு என் கிரெட்டாவில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வரும்போது எனக்கு அதுதான் மெயினான ஒரு அட்ராக்ஷனே அதுதான். கீழே சென்ட்ரி கிடையாது, பட் புஷ் ஸ்டார்ட் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி நாலுமே பவர் விண்டோ கொடுத்துட்டாங்க. இந்த மிரர் இது இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது யூவி கட் கிளாஸ். அது பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. நான் டின்ட்டே ஒட்ட தேவை, மற்றபடி அவ்வளோதான் ப்ரோ இந்த இதில். ஓகே. தென் வந்து இந்த காரில் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இந்த காரில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட. ஆமாம், இதில் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் அது பேசிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஆமாம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே மகேந்திரா வந்து 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க, இன்ஃபோர்டைன்மெண்ட் பேசிக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல விஷயமா தான் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக. ஏன்னா வந்து மற்ற கார்ஸில் பேஸ் வேரியன்ட் போகிறோம்னா இந்த அளவுக்கு இருக்காது, இன்ஃபோர்டைன்மெண்ட்டே இருக்காது. கீ வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆமாம், கீ வச்சு தான். இந்த கீ தான் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்ஸி கீ. அது என்ன, வெறும் நார்மல் கீ தான் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ப்ரோ. தென் வந்து இந்த காரில் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, காரில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிற விஷயம்னா என்ன விஷயம்? மெயினாக வந்து இப்போ மகேந்திரா கார்ஸில் எல்லாருமே பெருசாக பேசுகிறது வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே தார் ராக்ஸ்லாம் வந்து சஸ்பென்ஷன் ஸ்டிஃபராக தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ, சொல்கிறாங்க. பட் இந்த காரில் ராக்ஸில் நான் அதை இது பண்ணது கிடையாது. மற்ற மகேந்திரா இது வந்து மோனோகாக்கில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபர்மான சஸ்பென்ஷன், ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இதோட ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபர்மான சஸ்பென்ஷன் வந்து அங்கே கை கொடுக்கும். ஒரு ட்விஸ்டீஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு கார்னர் எடுக்கும் போது நல்ல ஸ்பீடில் ஒரு கார்னர் எடுக்க முடியும். ஒரு இவ்வளோ பெரிய எஸ்யூவியாக இப்படி ஹேண்டில் பண்ணுதுன்ற லெவலுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை வந்து மெயினாக வந்து ஆஃப் ரோடுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வச்சு நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு லுக்குக்காக வாங்கிக்கிறாங்க. ஸோ மேசிவான ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கிக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் யாரும் வந்து இந்த காரை வந்து ஆஃப் ரோடிங் பண்ணி நான் பார்த்ததில்லை. நீங்கள் இதை வச்சு ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நாங்கள் வந்து கேரளா வாகமானுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இது அந்த ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி போனோம். ஓகே. ஒரு நல்ல ஹில்கில் சரியான இன்க்ளைண்டான இடம். ஸோ அதில் ஒன்றுமே பண்ணல, நான் ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை தான் விட்டேன், அது பாட்டுக்கு அழகாக ஏற்றிட்டு போயிடுச்சு. இந்த கல் மட்டும் பார்த்து போகணும், மற்றபடி அது பாட்டுக்கு ஏறிட்டு போயிடுச்சு. ஓகே. இது எங்கன்னா ஸ்லஷ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி மட்டு கூட கிடையாது, களிமண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இது வந்து நின்ன இடத்துலையே சுற்றுமே தவிர மற்றபடி ட்ரையான சர்ஃபேஸ் எவ்வளோ இன்க்ளைண்டாக இருந்தாலும் அசால்ட்டாக ஏறிடும். ஓகே. அது மேக்ஸிமம் வந்து 4 வீல் டிரைவ்ன்றனால அங்கே போகிறவங்க ஃபுல்லாமே மேக்ஸிமம் 4 வீல் டிரைவ் வச்சுருப்பாங்க. நீங்கள் 2 வீல் டிரைவ் தான். ஆமாம், இந்த காரை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம், இதை வச்சே பண்ணிட்டேன் நான். அங்கே வந்து ஃபுல்லாக மேலே போய் பார்க்குறோம், வெறும் கமாண்டர் ஜீப்பு மட்டும்தான் நின்றுச்சு அங்கே. அந்த இடத்துல ஓன் போர்டு வண்டி, நம்ம வண்டி மட்டும்தான் நின்றுச்சு. எல்லாம் பார்த்தேன், இவங்க எப்போ மேலே வந்தாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல். ஆமாம், அங்கே ரெகுலராக எனக்கு எந்த ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றுமே நான் பாட்டுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சு தான் விட்டேன், அதுவே அழகாக ஏற்றி விட்டுருச்சு. பரவாயில்ல. அதாவது அவங்கெல்லாம் காலகாலமாக 4 வீல் டிரைவ் வச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு மத்தியில் ஆமாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த காரை வச்சு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டீங்க. ஆமாம், இது அழகாக ஏற்றிருச்சு. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இந்த கார் கொடுக்குது. கண்டிப்பாக. இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கார்லாம் கொண்டு போய் ட்ரைவ் பண்ண ஆசைப்படுறீங்க. நீங்கள் 4x4 ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மஹேந்திராவில் இது கேட்கும்போது, டெஸ்ட் ட்ரைவ் கேட்கும்போது டாப் அண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 4x4 டீசல் ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு. இந்த நேரத்தில் இதுவே போதும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. பட்ஜெட் கான்ஷியஸாக ஓகே, இதுவே நமக்கு ஓகே போதும் அப்படின்னு எடுத்தேன். அப்போல்லாம் இந்தளவுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் இது பண்ணல. வண்டி வாங்கின பிறகு தான் ஒவ்வொன்றா நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி செடானும் இந்த எஸ்யூ தான், காம்பேக்ட் எஸ்யூ ஓட்டிக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணது கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு நினச்சி நம்ம இது வாங்குவோம், கடைசியில் இப்போ பண்ணுறோம். அதுவும் நீங்கள் கொடைக்கானலில் காட்டேஜ்லாம் பண்ணுறீங்கன்றப்போ அடிக்கடி நீங்கள் கொடைக்கானலுக்கு இந்த இது எடுத்துகிட்டு. இது மெயினாக ஹில்ஸுக்கு மட்டும்தான் இந்த வண்டியை யூஸ் பண்ணுறது. ஹில்ஸுக்கும் மற்றபடி இது சிட்டிக்குள்ளே ஜிம்முக்கு போகிறதுக்கு வேறு எதுவுமே போகிறதுக்கு. ஆமாம், ஜிம்முக்கு போகிறதுக்கு
வாக்கிங் போறதுக்கு எடுத்துட்டு போவேன், மற்றபடி கொடைக்கானல் போனா எடுத்துட்டு போவேன். ஓகே ஓகே. ஸோ இந்த கார்ல வந்து 2.2 லிட்டர் எமாக் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நார்ம்ஸ் படி AdBlue எல்லா கார்லயும் வந்துருச்சு. நெக்ஸான் அதாவது டாடா கார்ஸ்ல மட்டும்தான் இல்லை, மகேந்திராவில் எல்லா கார்ஸ்லுமே இருக்குது. ஸோ இந்த கார்ல வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டாப் அப் பண்ண வேண்டியது இருக்கு, அதுல எதனாலும் நீங்க பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்களா? டிபிஎஃப் பொறுத்தவரை என்னன்னா, நாலேஜ் இல்லாமல் வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இப்போ ஒரு வாரம் வந்து வெறும் ஜிம்முக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ராக்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஹைவே கொண்டு போய் இன்ஜின் நல்லா சூடான பிறகு 2000 அதாவது செகண்ட் கியரில் 40+ அந்த மாதிரி போய் டிபிஎஃப்பை க்ளீன் பண்ணிடுவேன். இதை பண்ணாதவங்களுக்கு டிபிஎஃப் அடைக்கும். ஸோ வந்து இதுக்காக பெட்ரோல் வண்டி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவையில்லாதது. பெட்ரோல் வண்டி இந்த அளவு மைலேஜ் தராது. பெட்ரோல் 7 தான் தரும், 6 7ன்னு தரும். ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணி நம்ம ஓட்டிட்டு போய்க்கணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ட்ரைவன் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இப்போ 23,000 கிட்ட ஓட்டியிருக்கேன். 23 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து AdBlueலாம் டாப் அப் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அது எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது உங்களுக்கு? AdBlue பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நல்ல டாப் அப் பண்ண தேவை இருக்காது. அது அந்த அளவுக்கு தான் டேங்க் இருக்கும். ஒரு தடவை டாப் அப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 ருபீஸ் ஆகும். ஓகே. அது வந்து கம்பெனிலேயே அவங்க நம்ம சர்வீஸ் விடும் போதே அவங்க டாப் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஆக்சுவலி வந்து என்னன்னா, AdBlueனா அதுவும் நம்ம பெட்ரோல் மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும், அதை மறந்துட்டோம்னா இன்ஜின் பிரச்சனை ஆயிரும் செஞ்சிடும் அப்படின்றாங்க. அதை பண்ண மாட்டாங்க. ஆமாம். பட் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா to 1500 ரூபா தான் செலவே ஆகுது. அது வந்து மெயின்டெனன்ஸ்லேயே போயிடும். கண்டிப்பாக நம்ம டீசல் போடுறதுக்கு அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்காது. ஓகே. அதுவும் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் மாற்றும். ஆமாம். அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுக்கு பயந்துட்டு தான் எல்லாரும் பெட்ரோல் பக்கம் தாவுறாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க இன்னுமே டீசல் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். இதை வந்து ஷோரூம்லலாம் சொல்லி இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதை வந்து எனக்கு யாருமே சொல்லி தரல. நான் வந்து யூடியூப் இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் டீசல் லவர்ஸாக இருக்கீங்க, ஸோ இந்த AdBlue பிரச்சனைனால நான் டீசல் போகாமல் பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா, ஸோ ப்ரோ சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். வெறும் 1000 to 1500 ரூபா தான் ஆகும் டாப் அப் பண்ணுறதுக்கு. 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா டாப் அப் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே நம்ம எப்போ இன்ட்ரோலாக வந்து நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படின்றப்போ டீசல் AdBlueன்றது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக. நல்ல பெரிய கார், பெரிய இன்ஜின், அப்போ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸும் பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக. மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுது? மெயின்டெனன்ஸ் வந்து இப்போதைக்கு 3 சர்வீஸ் போயிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு காசு கிடையாது. செகண்ட் சர்வீஸும் தேர்ட் சர்வீஸ் வந்து 10,000க்கு மேலே ஆயிடுச்சு. 11,000 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. ஃப்ரீ சர்வீஸ் பேட் கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் 11,000 கிட்ட ஆயிடுச்சு. அரௌண்ட் 10,000 ரூபா நமக்கு வந்து ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ்க்கும் செலவாகுது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. இந்த கார் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செகண்ட் இன்சூரன்ஸ் வந்து வெளியே போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் காஸ்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு ஐடியா இல்லை. அது ஷோரூம்லேயே இது கவர் ஆயிடுச்சு. ஷோரூம் ப்ரைஸ்லேயே கவர் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து நான் ஃபோன்பேயில் போட்டேன். எல்லா கவரேஜ், டயரு, கீ முதற்கொண்டு நான் கவரேஜ் போட்டுமே எனக்கு 15,000 தான் வந்துச்சு. ஓகே. ஸோ அது ஃபோன்பேயில் போட்டனால அவ்வளோதான் வந்துச்சு. யுனைடெட் இந்தியாவில் தான் போட்டேன். ஓகே. ஸோ அதுவே அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெளியே இன்சூரன்ஸ் போகிறனால சில பேருக்கு டவுட் இருக்குது, இது வந்து கம்பெனியில் வந்து கவர் ஆகுமா ஆகாதா, பயன்படுத்துவாங்க நிறையா. ஆமாம், கம்பெனியில் கவர் ஆகாது, எங்கிட்ட தான் போடணும், அப்போ தான் நாங்கள் டையை போச்சு நாங்கள் எதுனாலும் வாங்கி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் இது கவர் ஆயிரும். ஓகே ஓகே. ஸோ விஷயம் தெரியாதவங்க தான் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஷோரூம்லேயே போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே இந்த மாதிரி எடுக்கிறனால அந்த கமிஷனை வந்து பைபாஸ் பண்ணுறனால நமக்கு வெறும் 15,000 ரூபா தான் ஆகுதுன்றீங்க அவ்வளோ பெரிய காருக்கே. ஆமாம், சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த யூசர் ரிவ்யூலேயே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே வித்தின் 1 இயர்க்குள்ளே தான் கார்ஸ் வச்சுருக்கவங்க கிட்டோம். ஸோ நீங்கள் 1.5 வருஷன்றனால தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன், எவ்வளோ இன்சூரன்ஸ் ஆச்சு அப்படின்றது. கார் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறதுமே இந்த மாதிரி எந்த கார்லையும் உட்கார முடியாது. அதுக்கு தான் வந்து தார் ராக்ஸு. இந்த மாதிரி போய் எங்கேயும் வந்து கேம்பிங்லாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் ப்ரோ. கொடைக்கானல் வந்து கூக்கல் போகிற வழியில் ஒரு இடம் இருக்கும், ஒரு புல்வெளி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இறக்கி உட்காந்துட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியா வந்துருக்கோம். ஓகே. கூக்கலில் வந்து ரோடே இந்த கார் சைஸில் தான் இருக்கும். ஆமாம். அதில் போயிட்டு நீங்கள் கேம்பிங் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ சூப்பர் ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் இந்த காரை வாங்க ஆசைப்படுறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கேம்பிங் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆமாம். அதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டி வாங்கி ஃபுல்லாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. சும்மா பொத்தி வைக்கல, நல்லா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எல்லாம் யூஸ் பண்ணி இதோட கேப்பபிலிட்டியை ஃபுல்லாக செக் செக் பண்ணி இது பண்ணியாச்சு. ஓகே.
ஒரு 80 டயர் மட்டும் போட்டோம்னா இன்னும் நிறையா இது பண்ணலாம். நம்ம ஆக்சுவலி வந்து இது வந்து ரோட் டயர்ஸ் தான். ரோட் டயர்ஸ் தான் இருக்கு. ஒரு 80 டயர்ஸ் போட்டோம்னா இன்னும் நிறையா இடத்துக்கு இது பண்ணலாம். வெள்ளை கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஆக்சுவலி வந்து இந்த கலரை பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஏன் நீங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு இதை வாங்குறது எப்படின்னா ஒரு வாரத்தில் வாங்கினேன். தார் ராக்ஸ் வந்து அவங்க புக் பண்ணி ரொம்ப நாள் ஆகும். நான் வந்து ஒரு வாரத்தில் வாங்கினேன். நான் ஃபோன் அடித்து கேட்கும் போது 2 வண்டி இருக்குன்னாரு. எங்கள் அண்ணன் மேனேஜராக இருந்தனால 2 வண்டி இருக்குடா, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, என்ன பிளாக் எடுறா நல்லா இருக்கும். நேம் பிளாக் வேணாம், கரெக்டாக பிளாக்ல தான் வச்சுருந்தேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நம்ம தொடச்சி வச்சுட்டு இப்படி உள்ளே போயிட்டு வந்தோன்னு வைங்களே தூசியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபியஸ்டா வந்து ஒயிட்டில் வச்சுருந்தேன். ஸோ வந்து எனக்கு ஒயிட்டே தாங்க. ரெட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ரெட்டுனா போய் லைனில் நில்லுன்ட்டாங்க. சரி, இது ஒயிட் இருந்தனால டக்குன்னு ஒயிட்டே எடுத்துட்டேன் ப்ரோ. ஒயிட் வந்து 2 விஷயத்தில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஒன்று வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒயிட்டில் பார்க்க. கண்டிப்பாக தனியாக மேசிவாக தெரியும். ரெண்டாவது வந்து ஸ்க்ராட்ச் தெரியாது. வண்டி ஃபுல்லாக எனக்கு ஸ்க்ராட்ச் இருக்கு, ஆனால் எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியல. பார்க்க அப்படியே புது வண்டி மாதிரி தான் இருக்கு. ஒரு தடவை வாட்டர் வாஷ் விட்டோம்னா அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். மேஜராக வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடு லைஃப் ஸ்டைல் கார் வாங்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணுவோம். சேர் அடிக்கும், முள்ளு கீச்சும். அதெல்லாம் மற்ற கலர்னா ரொம்ப தெரியும். இப்போ பிளாக்னா அப்படியே அச்சா தெரியும். ஒயிட் கலரில் கோடு தெரியும். இதில் ஒயிட் தானே உழுகுது, ஒயிட்டோட ஒயிட்டாக சேர்ந்துக்கிறோம். சூப்பர் ப்ரோ. ஓகே, தென் வந்து நிறையா வந்து இந்த காரை பற்றினா ப்ரோஸை பேசிட்டோம். ஓகே, கான்ஸையும் நம்ம கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் பேசி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த காரில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? இது வந்து என்னென்னா ஃபேமிலிக்கு தான் ப்ரோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏறுறது, கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க. ஏன்னா வண்டி ஹைட்டில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம்ன்றனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த பாடி ரோல் வந்து ரொம்ப இதாக தெரியும். நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லலாம் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் சைடாக ஏற்றுறோன்னு வைங்களேன், வண்டி அப்படியே இதாகும், டாஸ் ஆகும். ஸோ அப்போல்லாம் என்னென்னா அவங்களுக்கு பேக் பெயினே வந்துடுது. அதனாலேயே இப்போ வந்து ஃபேமிலி ட்ரிப்புக்கு வந்து இந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. அவங்க தனியாகவே கார் வாங்கிட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் நீ வராத, நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போது வரதுன்னா அந்த வண்டியில் வான்ட்டாங்க. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா ஓகே ப்ரோ. மற்றபடி வந்து ஃபேமிலி யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதாவது கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டிக்கு வரக்கூடாது. அவ்வளோதான். 700 போயிருங்க, 7XO அதுக்கு போயிடணும். இதுக்கு வராது வந்து மேசிவாக இருக்கணும், எல்லாம் கேப்பபிளான வண்டினா மட்டும் நீங்கள் இதுக்கு வாங்க. கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க. ரக்கடாக வேணும், கரெக்ட் முரடாக வேணும்னா கண்டிப்பாக அதுக்குன்னா இந்த வண்டிக்கு வாங்க. ஓகே, கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஓகே ப்ரோ. வேறு என்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வண்டியை பொறுத்தவரை பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் எது கிடையாது ப்ரோ. எல்லாம் தெரிஞ்சு தானே வாங்குகிறோம். இது இருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ நமக்கு அது வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜாக தெரில. ஓகே, தென் வந்து இந்த டயத்தில் கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இது வேல்யூன்னு நினைக்கிறீங்களா அந்த கார்? ரொம்ப வேல்யூ ப்ரோ. இது வந்து என்னென்னா உங்கள் அப்பியரன்ஸ் வந்து ஃபார்ச்சுனரோட பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கும் போது. அதாவது ஒரு தடவைலாம் ஒரு LC300 லேண்ட் க்ரூசரு ராக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ச்சுனர் நிற்கிது. ஃபார்ச்சுனரோட பெருசாக இருக்குது, லேண்ட் க்ரூசரோட சிறுசாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங் உள்ள ஒரு கார் வந்து இந்த ப்ரைஸ் டேக் கொடுக்குறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். வேல்யூவாக தான் நினைக்கிறீங்க? ரொம்ப வேல்யூவான விஷயம். ஓகே, ஸோ வந்து தார் ராக்ஸ் வந்து ஓவர் ரேட்டட் கிடையாது, வேல்யூ ஃபார் மணி. கண்டிப்பாக யூஸ் இருக்கவங்களுக்கு அது வேல்யூ ஃபார் மணி. ஓகே, ஆனால் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கார் லுக்குக்காக தான் வாங்குறாங்க. நீங்கள் வந்து நல்லா ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை ஃபுல் கேப்பபிலிட்டி பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் சும்மா வீட்டில் நிப்பாட்டி வைப்பாங்க. அதுக்கு அவங்க ஃபுல்லாக மட்டர் டயர்ஸ்லாம் போட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மட்டர் டயர்ஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆல்ட்ரேஷன் ரொம்ப ஓவராக பண்ணி இது பண்ணி வச்சு அந்த டிசைனே எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ப்ரோமேனில் பம்பர் போட்டேன். ஓகே, ஸ்டீல் பம்பர் இது. ஓகே, இதில் உட்காந்து பேசுகிறீங்க, அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக தான். ஆமாம், இந்த பம்பரே 2 பேர் தூக்கி வைப்பாங்க, ஒரு ஆளால் ஈஸியாக தூக்க முடியாது. ரொம்ப வெயிட்டான பம்பர் இது. ஓகே, ஸோ இந்த பம்பர் மாற்றிருக்கீங்க, வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரண்ட்டில் ஃபாக் லைட்ஸ், பை ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து உள்ள சீட் கவர்ஸ் கொஞ்சம் லெதரேட் மெட்டீரியலில் கொஞ்சம் இதாக போட்டேன், ப்ரீமியமாக போட்டேன். ஓகே, அப்புறம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து கம்பெனியில் கொடுத்ததை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் வந்து டைமண்ட் 2Kல போட்டேன். ஓகே, போட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து காம்பனண்ட், பின்னாடி கோஆக்சில் ஸ்பீக்கர்ஸ் போட்டேன். அவ்வளோதான் வரும். மற்றபடி வேற வேற எதுவுமே தேவைப்படல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக கேப்பபிளாகவும் யூஸ் பண்ணுறீங்க, பெருசாக மாடிஃபிகேஷன் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. அலாய்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அலாய்ஸ் போட்டிருக்கீங்க.
ஸோ இதுவுமே மகேந்திராவோட அலாய் தான். ஆமாம், இது வந்து 3 டோருக்கு வர அலாய் இது. இது என்னன்னா ஃப்ரெண்டு இன்டர்வியூக்காக போயிருந்தாப்புல கோயம்புத்தூருக்கு. என்ன இன்டர்வியூ செலக்ட் ஆனியான்னு, இல்லை அப்படின்னு. சரி போனதுக்கு இந்த வேலையாச்சும் பாருன்னு சொல்லி மார்க்கெட்டில் போய் சர்ச் பண்ணி 5 அலாய் அப்பயே வாங்கி மாற்றியாச்சு ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ மினிமலாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணி ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நிப்பாட்டி வைக்கிற காருக்கு 1008 மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கீழே இறங்கி வரும். அதெல்லாம் பார்த்தேன் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு விட்டேன் நான். ப்ரோ இப்போ வந்து ஒரு சின்ன கேம். சரி, அதாவது நான் வந்து ஒரு 6 கேள்வி கேட்பேன். சரி ப்ரோ. அந்த 6 கேள்விக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் யூசர் ரேட்டிங் எவ்வளோ வாங்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து உங்களுக்கு கஷ்டமான கேள்வி தான். மைலேஜ் இந்த காருக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? மைலேஜ் வந்து 3.5 அவ்வளோதான் ப்ரோ. 3.5. அவ்வளோதான். 3.5 எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நினைக்கிறீங்க. 12 கொடுக்குற மைலேஜ் ஓகே தான். ஓகே. நம்ம வந்து ஸ்கார்பியோ போலேரோ இந்த மாதிரி வண்டி, ஸ்கார்பியோ அந்த மாதிரி வண்டி கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஓகே. தென் வந்து டிரைவிங் கம்ஃபோர்ட். டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து நான் 4.5 கொடுப்பேன். பொதுவாக வந்து 3வது கேள்வியே நாங்கள் ஃபியூச்சர்ஸ் கேட்போம். ஓகே. இப்போ வந்து இந்த காருக்கு ஃபியூச்சர்ஸ் பெருசாக கிடையாது, நமக்கு தேவையும் படாது இந்த மாதிரி கார்ஸ்க்கு. அதனால நான் என்ன கேட்குறேன்னா பேசஞ்சர் கம்ஃபோர்ட் அதுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு வந்து 2 தான் ப்ரோ கொடுப்பேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. சேஃப்டி ஃபீச்சர்ஸ். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்கான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வந்துருச்சு. அதாவது பேஸ் வேரியண்ட்லேயே 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து 4 கொடுக்கலாம் ப்ரோ. 4. ஓகே. தென் வந்து மஹேந்திரா கார்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. ஆமாம். அதுபோக 6 ஏர் பேக் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் 4 கொடுக்குறீங்க. ஓகே. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ அந்த கார்ஸை கம்பேர் ஸோ பண்ணும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 4 ப்ரோ. 4 ஈக்குவலாக தான் வருது. கரெக்டா செல்டாஸ் விட்டாலுமே அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. நான் ஃபியஸ்டாக்கே நான் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஓகே. ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நம்ம திரும்ப அதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறோம். இந்த வேரியண்ட் MX1 வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டா? ஆமாம் ப்ரோ, 100% இது வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. அதான் எத்தனை ஸ்டார்? இதுக்கு வந்து இது பேஸ் வேரியண்ட்டுக்கு 5 out of 5 கொடுப்பேன். 5 out of 5. ஆமாம். ஓகே. ஸோ ஓவராலாக வந்து 5 out of-க்கு 3.9 ரேட்டிங் உங்கள் தார் ராக்ஸ் வாங்கியிருக்கு. ஓ ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த 3.9 வந்து இந்த காருக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் லைஃப் ஸ்டைலுக்காக தான் வாங்குறாங்க. அதுக்குமே வந்து இவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ உங்கள் பிஸி ஷெடியூலுமே எங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி ரிவ்யூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நிறைய தார் ராக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட யூசர் ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் யாராச்சும் தார் ராக்ஸ் யூசர் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக யாராவது தார் ராக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கமெண்ட் உங்களோட கமெண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தார் ராக்ஸோட யூசர் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எந்த கார் அண்ட் பைக் யூசர் ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் யாராவது உங்களோட பைக் அண்ட் கார்ஸை வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம Instagram பேஜ் இருக்கும், அதுக்கு DM பண்ணுங்கள். எங்கள் டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை.